இப்போதைக்கு சமூக வலைத்தளத்துல பயங்கரமான ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொலை எதிர்காலம் அப்படின்ற ஒரு டீசர் வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தாரு நம்ம ராதா ரவி. போனவரும் அங்க கொலை எதிர்காலத்தை பத்தி பேசாம நயன்தாராவை பத்தி பயங்கரமா வந்துட்டு தப்பா பேசி விட்டா போல. இதனால வந்துட்டு சமூக வலைத்தளத்துல பல மக்கள் இவருக்கு பயங்கரமான கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மக்கள் மட்டும் அல்லாமல் சினிமா செலிபிரிட்டிஸே, அதாவது வரலட்சுமி சரத்குமார், ராதிகா சரத்குமார் மற்றும் விக்னேஷ் சிவன் போன்ற அனைவருமே வந்துட்டு தங்களுடைய வன்மையான கண்டனங்களை தங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தின் மூலமாக தெரிவிச்சிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் திமுகவிலிருந்து ராதா ரவியை வெளியேற்றித்தாரு. நம்ம விஷால் வந்துட்டு நடிகர் சங்கத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்திருக்காரு. இன்னும் பல பேர் வந்துட்டு ராதா ரவிக்கு கண்டனத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்க இந்த டைம்ல ராதா ரவி தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காப்ல. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் நயன்தாராவை பத்தி புகழ்ந்துதான் பேச வந்தேன், ஆனா என்னுடைய பேச்சுக்கள் வந்துட்டு தவறாக புரியப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். என்னுடைய பேச்சு எப்பவுமே வந்துட்டு யாரையும் புண்படுத்துவதற்காக கிடையாது. நான் நயன்தாராவை புகழ்ந்து பேசதான் ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதாவது இத்தனை வருடமாக வந்துட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் தமிழ் சினிமாவில் நீடித்து நின்றுட்டு இருக்காங்க நயன்தாரா. அந்த வாக்குல தான் நான் பேச வந்தேன். ஆனா என்னுடைய பேச்சு தவறாக அனைவரும் புரிந்து கொண்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. அப்படி நான் நயன்தாரா மனதை புண்படுத்தி இருந்தா அவங்க கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா ரவியை வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு. ராதா ரவிக்கு எதிராக சமூக வலைதளத்துல ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தை சார்ந்தவர்களும் சினிமா பிரபலங்களும் வந்துட்டு கண்டனங்களை தெரிவித்ததுனால ராதா ரவி இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கா. எது எப்படியோ பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டார்லங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட